அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 22, பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 21 52 வினாக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். மீதம் இருக்கிற 48 வினாக்களை 22வது மாதிரி தேர்வில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை வினாக்களுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எல்லாருமே பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 53வது வினா. ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு ஓர். ஓகேங்களா? ஆன்சர் பாருங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வரணும். ஸோ அந்த கான்செப்ட் படி ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த வினா 54. பிழை திருத்துக. ஒரு ஓர் பின்வருவனற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சென்னை ஒரு மாநகரம். ஒரு மாநகரம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. இதில் பாருங்கள், மற்றதெல்லாம் பாருங்கள். ஓர் மாணவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓர் நகரம்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஓர் நகரம் அப்படிங்கிறதும் தப்பு. ஓகேங்களா? சொல்பொருள் பொறுத்துக. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பெரும்பரப்பு. சிங்காரம் என்ற சொல்லின் பொருள் அழகு. அடுத்த வினா 56. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டனர். மேகங்கள் சூழ்ந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், மேகங்கள் கல்விகுதி வருது. ஓகேங்களா? சூழ்ந்து கொண்டன. ஸோ இதுதான் சரியானது. 57. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பாருங்கள், இது பழம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பழம் அன்று அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? 58. கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப்பெயரினை எழுது. வாழை தோப்பு, வாழை கன்று, வாழை தோட்டம், வாழை இலை. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தோட்டம் அப்படின்னா உங்களுக்கு குறுகிய கால மகசூல் கொடுக்கறது. ஓகேங்களா? தோப்பு அப்படின்னா நீண்ட கால மகசூல் கொடுக்கறது. ஓகேங்களா? அப்போ வாழை அப்படிங்கிறது நமக்கு குறுகிய காலம் தான் பயன் கொடுக்கும். அதனால் வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இதுவே மாமரம் அப்படின்னா மாந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பல வருஷங்கள் இருக்க போகிறது. 59. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. விளைவுக்கு அப்படின்னா நீர். அறிவுக்கு தோல் அப்படின்னு கீழே இருக்க ஆப்ஷனில். ஓகேங்களா? தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல் போன்றது நம்மளுடைய பொதுத்தமிழ். அடுத்தது 60வது வினா. 5 என்பதன் தமிழ் எண் என்ன? 5 என்பதன் தமிழ் எண் உரு. இதுதான் 5. 61. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அடுத்த வினா. சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. இதில் இணைப்பு சொல் என்ன? அதனால். அதாவது தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதனால். சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்தது சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க. வினாச்சொல் என்ன? இன எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தான். என்ன கீழே இருக்குது, சாரி மேலே டிக் பண்ணிட்டேன். இன எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் சரியானது.
பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கினை எழுத்து. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு அப்படிங்கிறதான் எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வவுத்து வலி அப்படிங்கிறத நம்ம எழுத்து வழக்காக மாற்றுவோம் அப்படின்னா வயிற்று வலி அப்படின்னு கொடுப்போம். 67 இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ் நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு. என்ன வழக்கு? நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தான். நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. 68 இருபொருள் தருக. தாரணி அப்படின்னா பூமி உலகம் அப்படிங்கிற 2 பொருள்கள் இருக்கு. கலைச்சொல்லறிய ஜேர்னலிசம். இதழியல். 70வது வினா கலைச்சொற்கள் அறிதல். ஹெர்ப்ஸ்ன்றதுக்கு தமிழ் சொல் என்ன? மூலிகை. 71 கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். 72 கன்சனன்ட். 72 என்ன? கன்சனன்ட், மெய்யெழுத்து. அடுத்த வினா நடத்தல் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. அப்படின்னா நட என்பது தான் வேர்ச்சொல். 74 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டனன் என்பதன் வேர்ச்சொல் கேள். 75 ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. ஓடு. 76 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். தந்தான். அவரோட வேர்ச்சொல் என்ன? தா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அடுத்தது மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல் எது? மா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். 79 பள்ளத்தாக்கு அப்படின்னா உங்களுக்கு வேலி. புதர் திக்கெட். சமவெளி பிளைன். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். அடுத்த வினா 80 மரபு பிழையற்ற தொடரை தேர்வுக. கோழி கொக்கரிக்கும் அப்படிங்கிறது மரபு பிழையற்ற தொடர், மற்றபடி எல்லாமே தவறாக இருக்குது. 81 மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொய்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. 83 தான் என்று. இதை பிரித்து எழுதுக. தான் என்று என்ற சொல்ல நம்ம பிரித்து எழுதணும்னா நமக்கு எப்படி வரும்? தான் கூட்டல் என்று. அடுத்தது நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்கு கூட்டல் அறிதல். 85 மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. 86 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். 87 திருநெல்வேலி என்பதன் மருவு என்ன? திருநெல்வேலி என்பதன் மருவு நெல்லை. திருநெல்வேலினா நெல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லை. ஓகேங்களா? ஆப்ஷன் டியில் இருக்குது. 88 ஊர் பெயரின் மருவு. திருச்சிராப்பள்ளி. இதோட மருவு என்ன? திருச்சி. 89 பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். வாடகை. இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? குடிக்கூலி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் லட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. யாழிசை ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? குறுந்தகடு. 92 வீடியோ கான்ஃபரன்ஸ் இதனால தமிழ்ச்சொல் என்ன? காணொளி கூட்டம். 93 அலுவல் சார்ந்த கலைச்சொல் டிசிப்ளின். அலுவல் சார்ந்த கலைச்சொல் டிசிப்ளின் ஒழுக்கம். அடுத்த வினா
உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். உவமைக்கேற்ற பொருத்தமான பொருள் என்னன்னு பார்க்கணும். கண்ணினை காக்கும் இமை போல, கண்ணினை காக்கும் இமை போல, இதற்குண்டானது பேனல் அப்படிங்கிறது தான் பொருள். 95 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம்ங்கிறாங்க. இதில் எப்படி சொல்லணும்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படிங்கிறதான் சரியான சொற்றொடர். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. விரிந்தது உரித்தது, இதை ஒரே தொடரில் கரெக்டாக எழுதணும். பாருங்கள், மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிற சொற்றொடர் கரெக்டாக இருக்கும். 97 அகர வரிசைப்படுத்துக. நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம். இதில் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு தான் வரணும். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு அப்படிங்கிறது சரியான அகர வரிசை. அடுத்து பாருங்கள் 98 எவ்வளவு உயரமான மரம். இது எவ்வகை தொடர் என கண்டறி. எவ்வளவு உயரமான மரம், இது என்ன? உணர்ச்சி தொடர். 99 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலாந்து நாட்டை சேர்ந்தவர். கியூரி அம்மையார் போலாந்து நாட்டை சேர்ந்தவர். இதற்கான வினா என்ன? கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் இதுக்கான வினா. 100 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுது. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுது. எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.